ஹாய், வெல்கம் டு தி அரோமா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சீஸ் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சூப்பரான இருக்கும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணலாங்க. முதல்ல சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு கோதுமை மாவு, உப்பு போட்டு கோதுமை மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தமாக நம்ம மாவு பிசையணுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாவை சாஃப்டாக ஒரு பிசைகிறோமோ அந்தளவுக்கு சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வருங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற பக்குவத்தில் தாங்க சப்பாத்தி சுடுறது இருக்குது. நல்லா சப்பாத்தியை உருட்டிக்கணுங்க. உருட்டிக்கிட்டு நல்லா உருட்டி நான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிட்டேங்க. இது ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் ஊறணுங்க. ஊறுனதுக்கு ஒரு எண்ணெயை மேலே க்ரீஸ் பண்ணி சுற்றி நல்லா எண்ணெயை தடவி ஊற போட்டிருக்கேங்க. ஏன்னா மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. ஒரு தட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ், ½ அன் ஹவர் கூட ஊறலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சாஃப்டான சப்பாத்தி வருங்க. இப்போ ஊறிடுச்சு. அதை எடுத்து சப்பாத்தி திரட்டுற கட்டையில் வச்சு நான் உருண்டையாக உருட்டிக்கிறேங்க. அதுக்கு இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சி நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டைகளை எடுத்து நம்ம சப்பாத்தியை திரட்டிக்கலாங்க. இப்போ நான் எனக்கு இந்த என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நான் திரட்டி எடுத்துக்கிறேங்க. எனக்கு இந்த சைஸ் போதும், அதனால் நான் இதை திரட்டி எடுத்துக்கிறேங்க. ஒரு சைடில் அடுப்பில் தவா வச்சு நல்லா காயட்டும்னு சொல்லிவிட்டு இந்த திரட்டின சப்பாத்தியை அதில் போட்டு திருப்பி எடுங்க. ஃபாஸ்ட்டாக திருப்பி எடுக்கணுங்க. சட்டுன்னு ஒரே டைமில் ஒரு சைடில் வேக வைக்கக்கூடாதுங்க. இதே மாதிரி இந்த சப்பாத்திக்கு 1 சைடு மட்டும் நல்லா வெந்தால் போதுங்க. நல்லா வெந்த சைடில் தக்காளி சாஸ் எடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக சீஸ் சிங்கிள் லேயர் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இதுக்கப்புறமும் போட போகிறோம். வெங்காயம் சின்னதாக நறுக்குனது, தக்காளி சின்னதாக நறுக்குனது அது போட்டுட்டு, அப்போது சில்லி ஃப்ளெக்ஸ், ஆரிகானோ அது போட்டுட்டு இதுக்கு மேலே டாப்பிங் திருப்பும் சீஸ் ஆட் பண்ணுறோங்க. நம்மளுக்கு வேணும்னா குக்கும்பர் எனி வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். இது சிம்பிள்ன்றனால நான் சிம்பிளாக பண்ணி காட்டுறேங்க. சீஸ் போட்டுட்டு தவா வேணும் வேகாத பக்கம் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு சீஸ் சப்பாத்தி ரெடிங்க. இதை ஃபோல்ட் பண்ணிக்கணுங்க. இதை லைட்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு சுவையான டேஸ்டான சிம்பிளான சீஸ் சப்பாத்தி ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.